கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தி உங்களுக்காக. இன்று மத்தேயு நற்செய்தி 23 அதிகாரம் 13 முதல் 32 வரை உள்ள முத்தான இறை வார்த்தைகள் வழியாக இன்று ஆலயங்களிலே ஆன்மீக காரியங்களிலே சடங்காச்சாரங்கள் கூடி ஆன்மீக காரியங்கள் குறைபட்டு கொண்டு வருவதை கிறிஸ்து கடுமையாக சாடுகிறார். இன்று அவர் குருக்களையும் சதுசேயர்களையும் பரிசேயர்களையும் பார்த்து கூறுகிறார், நீங்கள் பரிசுத்த ஆலயத்திற்குள் பரிசுத்தத்திற்குள் நுழைவதும் இல்லை, நுழைய விரும்புவர்களை விடுவதும் இல்லை, தடைகளாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, அவர் மேலும் சொல்லுகிறார், கோயிலா கோயிலுள்ள பொன்னா எது பெரிது? கோயிலின் மேல் ஆணையிட்டால் ஒன்றுமில்லை, ஆனால் கோயிலுள்ள பொன்னின் மேல் ஆணையிட்டால் அவன் தண்டனைக்குரியவன் என்கிறீர்கள். அடுத்ததாக, பலிபீடம் பெரியதா காணிக்கை பெரிதா? பலிபீடத்தின் மேல் ஆணையிட்டால் ஒன்றுமில்லை என்கிறீர்கள், ஆனால் அங்குள்ள காணிக்கையின் மேல் ஆணையிட்டால் தண்டனைக்குரியவர் என்கிறீர்கள். எனவே அவர் சொல்லுகிறார், ஆன்மீகத்தின் வழியாக ஆண்டவர் அறியப்பட வேண்டும், ஆன்மீகத்தின் வழியாக ஆண்டவரை உணர வேண்டும். ஆன்மீகம் நம்மை ஆண்டவரின் அருகில் அழைத்து சென்று நிலைவாழ்வுக்கு தகுதியுடையவர்களாக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்து வாழ்ந்த முறையும் கற்பித்த முறையும் நாம் செய்ய வேண்டி கற்றுத்தந்த முறையும் அதுதான். ஆனால் இன்று ஆலயங்களிலே, வழிபாடுகளிலே, திருவிழாக்களிலே சடங்காச்சாரங்கள் கூடிவிட்டன. சடங்காச்சாரங்களுக்கு முக்கியத்துவமும் உண்மையிலே உள்ளார்ந்த மனமார்ந்த இதயத்தை தொடுகின்ற ஆன்மீக காரியங்களுக்கு முக்கியமும் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. திருப்பலிகளிலே ஆரத்தி எடுப்பது என்ன முறை, எங்கிருந்து வந்தது என்று தெரியவில்லை. நானும் உலக நாடுகள் எல்லாம் சுற்றி இருக்கிறேன். எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு வித்தியாசமான அருவருப்பான ஒரு காரியம் ஆரத்தி எடுக்கின்றது. கல்வாரி பலி செலுத்த வருகின்ற குருவை வரவேற்க வேண்டியது ஆரத்தி எடுத்து என்று எங்கே யார் சொன்னது? இதற்காக வாதிடுவோர் சொல்ற தமிழர் பண்பாடு. அப்படி என்றால் இன்னும் நிறைய தமிழர் பண்பாடை நாம் பின்பற்ற வேண்டியது இருக்குமே. அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு இதை மட்டும் ஏன் பின்பற்றுகிறோம்? இது ஒரு சடங்காச்சாரம். திருப்பலியின் முக்கியத்துவம், இப்படிப்பட்ட சடங்காச்சாரங்கள் பலிபீடத்தில் நிறைவேற்றப்படும் பொழுது அந்த ஆன்மீகம் தடைபட்டு போகிறது. வருத்தத்திற்குரியது, ஏமாற்றத்திற்குரியது. திருவிழாக்களிலே செண்டை மேளம், பலியின் திருச்சபை ஜெபங்களை கேட்க முடிவதில்லை. சப்பர பவுனிகளிலே ஜெபங்கள் ஏறெடுப்பதற்கு பதிலாக செண்டை மேளமும் மேள தாளங்களும் ஆர்ப்பரிப்பும். இன்னும் சப்பரத்தின் உள்ள புனிதர்கள், கிறிஸ்துவுக்காய் உயிரை கொடுத்த புனிதர்களின் சப்பர பவனி ஊருக்குள்ளே வரும் பொழுது பிற மதத்தினரை போல குத்தாட்டம் போடுகின்ற ஒரு கேவலமான செயல் சடங்காச்சாரம். இன்னும் ஒருபடி மேலே போனால் திருவிழாக்களிலே புனிதர்கள் நமக்கு விட்டு சென்ற வாழ்க்கை நெறியை கொஞ்சம் கூட கடுகளவு கூட சிந்திக்காமல் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்காமல் இருக்கின்ற பெற்றோர்கள். எதற்கு முக்கியத்துவம் தெரியுமா? சினிமா பாடல்களும் அரைகுறை ஆடையுடன் ஆடுகின்ற கேளிக்கை கொண்டாட்டமான கச்சேரிகள், சடங்காச்சாரம். வழிகாட்ட வேண்டியவர்களே தடையாக இருக்கும் பொழுது ஆன்மீகம் எவ்வாறு வளர்ச்சி வரும்? இன்று அதைத்தான் கிறிஸ்து சாடுகிறார். ஆன்மீக கொண்டாட்டங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை, திருப்பலிக்கு முக்கியத்துவம் இல்லை, நற்கருணை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் இல்லை, ஒப்புரவு அருட்சாதனம் என்னும் பாவசிகத்துக்கு முக்கியத்துவம் இல்லை. தேவையா இதெல்லாம் என்று கேட்கும் அளவுக்கு இன்று சடங்காச்சாரங்கள் பெருகிவிட்டன. திருமணக்கு புதுநன்மை என்றால் அங்கு சடங்காச்சாரங்கள் தான் நடைபெறுகின்றன. போட்டோ ஷூட் என்ன, கூடி பேசுவது என்ன, நற்கருணையிலே ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்ற எண்ணம் கூட இல்லாமல் சடங்காச்சார விழாக்கள். ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், இதற்காகவா நான் உங்களுக்காக கல்வாரியிலே பலியானேன் என்கின்றார். அன்பானவர்களே, ஆண்டவர் பால் நாம் ஆத்மாக்களை கொண்டு செல்ல வேண்டும். அதனால்தான் இன்றைய முதல் வாசகத்திலே சொல்கிறார், கிறிஸ்துவினால் நமக்கு மகிமை, நம்மால் அவருக்கு மகிமை.
அவர் ஏற்கனவே நமக்கு மகிமையை தன் உயிரை கொடுத்து தந்து விட்டார். இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது நமது சொல்லாலும் செயலாலும் சிந்தனையினாலும் ஆன்மீக வழிபாடுகளினாலும் ஆன்ம பாரத்திலும் ஆன்ம மீட்பிலும் ஆண்டவருக்கு மகிமை சேர்க்க வேண்டும். அதுதான் பவுல் அழகாக சொன்னார் பிலிப்பியரிலே, நீங்கள் எதை செய்தாலும் உண்டாலும் குடித்தாலும் ஆண்டவருடைய நாமம் மகிமை அடைகிறதா என்று பார்த்து செய்யுங்கள் என்றார். சடங்காச்சார கிறிஸ்தவமும் சடங்காச்சார கிறிஸ்தவர்களும் மனம் மாற வேண்டும், மாறியாக வேண்டும். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமது அன்புக்கு அடையாளமாக கிறிஸ்துவை கல்வாரியில் பலியாக்கினீரே. அவர் எங்களுக்கு கற்றுத்தந்த ஆன்மீக விழுமியங்கள், திருச்சபையின் போதனைகள், பாரம்பரியங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இற்றுப்போய் கொண்டிருக்கிறது. நிறைய காரியங்கள் அற்றுப்போய் விட்டது ஆண்டவரே. அப்பா, இந்த சடங்காச்சாரங்கள் மாறட்டும், ஆன்மீக பாரம்பரியங்கள் தலைதூக்கட்டும், ஆன்மீகம் ஆன்மாக்களை உமது பாதத்திலே கொண்டு வரும் தடங்களாக மாறட்டும், தடைகள் நீங்கட்டும். அம்மா அன்னை மரி வழியாக துதித்து ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, சடங்குகளை கைவிடுவோம், ஆன்மாக்களை ஆண்டோர் பால் உயர்த்துவோம். ஆன்மீகம் தலைக்கட்டும், நமது குடும்பங்களில் இறையரசு கட்டப்படட்டும். இந்த நாளையும் இனிய நாளாக்குவோம். ஆமென்.